பிரச்சனையா? கருத்து வேறுபாடா? உங்களது திருமண தேதியின் கூட்டு எண் 24578 ஆக வருகிறதா? உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண உடனே அழையுங்கள் 9385503030. வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077766. ஜெய் சீதாராம். இந்த காலை எழுந்தவுடன் கேட்க வேண்டிய சில சமாச்சாரங்கள், பார்க்க வேண்டியது, கேட்க வேண்டியது. நம்ம காலையில் நான் பொதுவாகவே எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், சூரிய உதயத்துக்கு முன்னு எழுந்துக்கணும். ஆக்சுவலாக தர்மசாஸ்திரம் 4 மணிக்கு சொல்லியிருக்கு. 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எழுந்துண்டா உச்சிதம். பொதுவாக என்ன சொல்கிறது, அட்லீஸ்ட் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துடு. அது எந்த ஜாதியினாலும் நல்லது தான். நீங்கள் மற்ற ஜாதிகள்லாம் சொல்லக்கூடாத வார்த்தைகள். நீங்கள் இஸ்லாமியரை பாருங்கள், 5 மணிக்கு தொழுகைக்கு அழகாக 4:30 மணிக்கு எழுந்து அவங்க தன்னை தயார்படுத்தி கொண்டு அவங்க அந்த ப்ரேயருக்கு போகும்போது, அந்த நமாஸுக்கு போகும்போது எவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருக்கும். எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஒரு வழிபாடு முறை. இந்த மதம் அந்த மாடு. அதே போல் கிறிஸ்டியனுக்கு வந்து சாயங்காலம் 6 மணிக்குன்னு ஒரு வழிமுறை வச்சுருக்காங்க. எல்லாருமே ஒரு வழிமுறையை ரொம்ப பிரமாதமாக. நம்ம இந்து மதத்தில் விசேஷமான சொல்றது சுப்பிரபாதம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து எல்லார் வீட்லேயும் ஒலிக்க செய்யறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன் இதை இப்போ நான் சொல்லணுங்கிறத கேட்குறேன். இன்னைக்கு வந்து காலையில் எழுந்திருக்கிற பழக்கமே குறைஞ்சி போயிடுத்து. அதுக்கு இப்போ எங்கேயோ ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 2 பேரோ 3 பேரோ தான் அந்த காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கிறதுன்னு நடக்கிறது. காலையில் ஒரு பதிவில் போட்டிருந்தேன், ரொம்ப விசேஷமான பதிவு. எனக்கு தெரிஞ்சு பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். இன்றைக்கும் தென்காசி, திருநெல்வேலி, சீர்காழி அந்த பக்கத்தெல்லாம் ரொம்ப அமோக வரவேற்பு. அவங்கெல்லாம் சொல்லும்போது என் பேச்சுக்கும் மதிப்பு கிடைச்சதுன்னு ரொம்ப எங்கள் ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ நன்றி சொன்னேன். எங்கள் ஆஞ்சநேயருக்கும் ஸ்ரீ மகாபெரிவாள் திருவடிக்கும் அனந்த கோடி நமஸ்காரம் சொன்னேன். ஏன்னா இதை கேட்டு சில ஊரே மாறி இருக்கு. அவங்க அவ்வளோ பெருமையாக சொன்னாங்க, இது இத்தனை நாள் எங்களுக்கு தெரியாத விடத்தை இன்றைக்கி நாங்கள் செய்கிறோம், எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னு ரொம்ப விசேஷமாக சொன்னாங்க. ஒரு சில கிராமங்கள்லாம் இன்றைக்கி என்னை எப்போ வருவீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எங்கள் ஐயா உத்தரவு கொடுக்காம வர முடியாமல், என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் நன்னா இருங்கோ, மகாபெரிவாள் ஆஞ்சநேயரும் உங்களை நல்லா வாழ வைப்பான்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிடுறது. ஏன்னா அந்த பதிவு அவ்வளோ நல்ல வேலை செஞ்சுருக்கு. நான் அது திருப்பி ஒரு முறை, இது வந்து மறுபதிவுன்னு கூட சொல்லலாம், அது மாதிரி தான். ஏன்னா அதில் சொல்லப்படாத சிலது இப்போ நான் சொல்ல போகிறேன். ஏன்னா அதில் வந்து எதையும் நான் ஒளிபரக்க சொல்லலை. வாசலில் கோலம் போடுங்க, ஒரு விளக்கேற்றிங்க, ஊதுவத்தி ஏற்றுங்கன்னு உண்டி அதில் சொல்லியிருப்பேன். அந்த எத்தனை மணிக்குள்ளேன்னு சொல்லியிருப்பேன். காலையில் 4லேருந்து 4:45 இல்லைன்னா 5 மணிக்குள்ளே வாசல் அடித்து கோலம் போட்டுடுங்க. நீங்கள் கோலம் போடும்போது முதல்ல பெருக்கும்போது அசுத்தங்கள் எதாவது இருந்தால், தீய பொருள் எதாவது கண்ணில் பட்டால் முதல்ல அதை நவுத்தி எடுத்து வச்சுட்டு அப்புறம் பெருக்கிட்டு அன்னத்தாலியாக கைப்படாத, அது எந்த பொருளும் கைப்படாத எடுத்து ஓர வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வாசல் தெளித்து கோலம் போட்டு ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு வாங்க. நீங்கள் எதுவும் வேண்டவே வேண்டாம், லக்ஷ்மி தானாக அவங்க பின்னாடி உள்ளே வருவா, கேட்கவே வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன, சில பேர் குளிச்சுட்டு அவங்க பூஜையை தயார் பண்ணுறாங்க. ஆமாம், நடந்திருக்கு. இன்றைக்கும் அந்த திருநெல்வேலி பக்கத்தில் வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பெண்மணி காலையில் 4 மணிக்கு கோலம் போட்டுட்டு ஏன்னு வந்து பூஜையை ரெடியாக 6 மணிக்குள்ளே செய்கிறாங்க. அவங்க செய்யும்போது அவங்க சொல்லும்போதெல்லாம் குருநாதர் மகாசங்கராச்சாரியாரையும் அவங்க குருநாதரையும் நம்ம ஆஞ்சநேயரையும் தியானம் பண்ணிவிட்டு அவங்க பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து நான் சில நேரங்களில் புண்ணியம் பண்ணேன், எனக்கு என் வாய்ஸுக்கு ஒரு புண்ணியம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். அவங்க பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி, ஐயா இன்னைக்கு பூஜை முடிச்சுட்டேன், இது மாதிரி என்னைக்கு நடக்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. அவங்க என்னோட வயசில் மூத்தாங்க. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 62 வயசு ஆகுது. அது ஒரு வருஷமாக பண்ண தப்பை இன்றைக்கி நான் சரி பண்ணிட்டேன்னு அவங்க சொல்லும்போது, இந்த மொத்த பெருமையும் எங்கள் ஆஞ்சநேயருக்கும் அந்த மகாபெரிவார் திருவடிகளுக்கும் தான் சொல்கிறேன். ஏன்னா அவள் தான் என்னை சொல்ல வைக்கிறது. அதனால் இப்போது இதில் ஒரு அதிகப்படியாக நம்ம காலையில் எழுந்துருக்கிறோம். நம்ம வீட்டில் எப்போதுமே தூக்கத்தில் சில நெகட்டிவ்லாம் இருக்கும். நம்ம நைட்டு வெளில போயிட்டு வரோம், சரியாக இருக்க மாட்டோம், எங்கேயோ சில தவறுகள் இருக்கும். இந்த தவறுகளை போக்க வல்ல வலிமை இந்த விஷ்ணு சுப்பிரபாதம், நாராயண சுப்பிரபாதம், ராம சுப்பிரபாதம், எந்த முறையில் வேணாலும் இருக்கட்டும், அது ஈஸ்வர சுப்பிரபாதம், யாராவது ஒரு தெய்வத்தோட சுப்பிரபாதம். இதுதான் ஐயா இஸ்லாமியர் காலையில் 5 மணிக்கு ஒரு நமாஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ புனிதமானது, அவ்வளோ மிக மிக புனிதமானது. நாம இந்துக்கள், நம்மளும் அந்த வழியை நாம வச்சுன்றதை அவங்க செய்கிறாங்க. எல்லாருக்குமே இது பொது.
காலையில் விடிய காலையில் நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறோம், நம்ம ஆத்மாவை சுத்தம் பண்ணுறோம், நம்ம நாட்டை சுத்தம் பண்ணுறோன்ற ஒரு பெரிய செயல் இது. எல்லாத்தையும் விட்டுட்டோம். இப்போ நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு பிரார்த்தனையை வைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கிறீங்களோ எழுந்துட்டு உங்கள் முகத்தை சுத்தம் பண்ணிட்டு பசுமையாக ஏதாவது பார்த்துட்டு, இல்லைன்னா விளக்கலை முகம் கண்மழிக்கிறதுன்னு சொல்லுவாள், சூரியனில் அது மாதிரி எவ்வளோ சீக்கிரம் உங்களை துரிதப்படுத்த முடியுமோ ஒரு நல்ல மங்களகரமான பொருட்களில் கண்ணை வீழ்ச்சி வாசலில் கோலம் போட்டு வீட்டுக்குள்ளே வந்தவுடனே ஏதாவது ஒரு இறை சுப்பிரபாதங்களை ஒலிக்க செய்யுங்க. நீங்கள் ஒருத்தர் ஆரம்பிச்சுன்னா உங்களை பார்த்து உங்கள் தெருவில் 10 பேர் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் தெருவே ஆரம்பிக்கும், அப்புறம் அந்த இடம் எல்லாமே சுத்தமாகும் போது அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவிட்டி, தீய சக்திகள் எல்லாம் பொசுங்கி போகும். வீட்டை விட்டு போனோன்னு அவசியம் இல்லை. 4 பேர் சேர்ந்து ஒலிக்க வச்சா அந்த சப்தங்கள்ல அது ஒடுங்கி போயிடும். சக்தி எழுந்து போடல நசுங்கி நிர்மூலமாயிடும். இதை நாம் ஒவ்வொரு வீட்டிலையும் செய்யறது நல்லது. காலையில் எழுந்திருச்சிட உடனே எந்த தெய்வத்தை சுப்பிரபாதம் இருந்தாலும் பரவாயில்ல ஐயா, நீங்கள் உங்களுக்கு எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த தெய்வத்தோட சுப்பிரபாதங்கள் அது முடிஞ்ச உடனே ஏதாவது ஒரு வழிபாடு, சமாச்சாரமான ஒரு ஆன்மீக பாடல்கள் இல்லை ஸ்தோத்திரங்கள் ஏதாவது ஒன்று தொடர்ந்து ஒலிக்க செய்யுங்க. அந்த தொடர்ந்து ஒலிக்க செய்து முடிக்க உடனே நீங்கள் உங்கள் நித்திய கர்மாவில் குளிச்சுட்டு வந்து மற்ற பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தெம்பு கொடுக்கும். அந்த சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஏன் சுப்பிரபாதம் தான் ஒலிக்கணுமான்னு. அதில் சில சப்தங்கள் பொதுவாக சொல்லுவா, பெரியவா சொல்லுவா, சாயங்காலத்து வேலை விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், இதை ரெண்டுத்தையும் சொல்கிற பழக்கம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அதில் ஒலிக்கிற சில மந்திரத்தோட சப்தம், அந்த சப்தம்தான் மருந்து, அந்த சப்தம்தான் தீஜ்வாலை. தீஜ்வாலை நமக்கு இல்லையா, கெடுமைக்கு தீஜ்வாலை, நமக்கு அது ஆனந்த ஜுவாலை, நமக்கு ஒரு ஜோதி ஸ்வரூபம். நமக்கும் இல்லைல்ல, நம்ம இருக்கிற வீட்டுக்கு நாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. இந்த இருமுறைகளையும் சாயங்காலம் சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், அதே போல காலையில் சுப்பிரபாதங்கள், மற்ற இதர ஸ்லோகங்கள் ஒரு மணி நேரம் ஒலிக்க செய்யுங்க. நான் தூங்கணும் திடீர் நீங்கள் நிதானமாக ஒலிக்க செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தூங்குற சீக்கிரமாக மாறிடுவார். அது மாற்றக்கூடிய சக்தி அந்த நாமாவளிக்கு உண்டு. இதை சிறிது சிறிதாக நாம் இப்போவே ஆரம்பிப்போம். இந்த ஆரம்பம் சீக்கிரத்தே நம் பாரத நாட்டை மிக்க வலிமையாக மாற்றும். கண்டிப்பாக இது நடக்கும். ஏன்னா இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு கொஞ்சமாக காலையில் எழுந்திருக்கிற பழக்கத்தை விட்டுட்டோம், பெரியவங்களை வணங்குற வழக்கத்தை விட்டுட்டோம், எல்லாமே படுத்து. இதனால என்ன ஒரு ஆபத்து தெரியுமா? பெரியவங்களோட நம்ம ஆசீர்வாதம் இல்லாததுனால நாம் சுய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். எல்லாருக்குமே இந்த செல்ஃப் டிஃபென்ஸ்ன்னு சொல்லுவா, மனோ வலிமை சுத்தமாக போச்சு எல்லாருக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலாக ஒன்று சொல்கிறா, டிப்ரெஷன் ஒன்று எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா பெரியவங்க இருந்தால் ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. ஆறுதல் சொல்லக்கூடிய ஆளுங்களும் இல்லை, ஆறுதல் சொல்லக்கூடிய முறைகளும் சரியாக தெரியல, கேட்டுக்கிறதுக்கு நாமும் தயாராக இல்லை. அதனால் தயவு செய்து உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுங்க. ஒருத்தர் சுத்தம் பண்ண ஆரம்பித்தா சீக்கிரம் எல்லாரும் ஆரம்பிக்கும், நாடு நல்லா இருக்கும், இன்னமும் க்ஷேமமாக இருக்கும். ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம்.